ஹாய் ஐ எம் ROCKY ராக்கி. ஒரு மனிதன் ஒரு ஊசியால் வைரத்தை துளை போட்டுடலாம். ஒரு மெல்லிய பட்டு நூலால் ஒரு மத யானையை கூட கட்டி போட்டுடலாம். தன்னுடைய அறிவு திறனால் வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை குழந்தைங்க விளையாடுறதுக்கு பூமிக்கு கூட கொண்டு வந்துடலாம். ஒரு மேல் நோக்கி எரியக்கூடிய ஒரு ஜோதியை, ஒரு தீச்சுடரை தலைகீழாக கூட எரிய விட்டுடலாம். ஆனால் அவனுடைய மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது அவனால் முடியாத காரியம், அவ்வளோ சிரமமான காரியம். நான் முன்னாடி சொன்ன அவ்வளவு கடினமான அல்லது இயலாத காரியத்தை கூட செஞ்சிடலாம். ஆனால் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது முடியவே முடியாது. அப்படி ஒருத்தன் அவனுடைய மனசை வெல்லணும் அப்படின்னு விரும்பினானா, மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் அது நம்மளை எப்படி ஏமாத்துது, எந்தெந்த விதங்களில் அதை நம்ம அடக்கலாம், இப்படின்ற எல்லா தகவலும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவனுடைய மனசை அவன் வெற்றி கொள்ள முடியும். பொருட்களில் எது வரைக்கும் இந்த மனசை அலைஞ்சு தெரியுதோ, உணர்ச்சி மயக்கத்தில் கட்டுக்கடங்காமல் எது வரைக்கும் அடங்காமல் தெரியுதோ, அது வரைக்கும் நீங்கள் உண்மையான ஆனந்தம் அப்படின்றத உணர முடியாது. உண்மையான ஒரு சந்தோஷம் அப்படின்றத நீங்கள் நுகர முடியாது. உங்களுடைய மனசை அடக்கி எல்லா எண்ணங்களையும் எல்லா ஆசைகளையும் அமைதிப்படுத்தி உங்கள் மனசை உயர்நிலைக்கு கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான ஆனந்தம் அப்படின்றத பார்க்க முடியும். ஆனால் இப்போக்கி மனிதன்கிட்டக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மனசை அமைதிப்படுத்தி அந்த உயர்நிலைக்கு எப்படி கொண்டு போகிறது, அதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய, மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் மனசை மட்டும் அடக்கிட்டிங்கன்னா, யார் அடக்குனாங்களோ அவனை அரசருக்கெல்லாம் அரசன் அப்படின்னு புகழலாம். ஏன்னா அவ்வளோ கடினமான காரியம் இந்த மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது. அக ஆய்வில் இந்த மனம் அப்படின்றது ஒரு ஆய்வுக்கரிய பொருளாக மாறுது. மனதோட ஒரு பகுதி இன்னொரு பகுதியை ஆய்வு செய்யுது. மேல் மனம் கீழ் மனதோட முறைகளை ஆய்வு செய்யுது. அக ஆய்வு அப்படின்றது ஒரு வித பார்த்தல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதமாக நம்மளே நம்மளுடைய மனசை நம்ம பார்க்குறது அப்படின்னு கூட நம்ம பொருள் கொள்ளலாம். ஒரு வேலையாள் எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றத நம்ம எப்படி மேற்பார்வை செய்கிறோமோ, அதே மாதிரி மனசோட ஒரு பாதி பிரிஞ்சு இன்னொரு பாதி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கண்காணிக்கிறது தான் அக ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மன அசைவுகளை, ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்கிறது. ஆனால் அதை எது செய்யுதுன்னா மனமே தான் செய்யுது. கவனத்திலும் கவனம் வேணும். இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு அதீத கண்காணிப்பு இருந்தால் மட்டும்தான் இது நமக்கு சாத்தியப்படும். பல குறைகளை நம்ம கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ண முடியும். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, இதை நிவர்த்தியும் பண்ண முடியாது. ஒரு முறையான ஆன்மீக கட்டுப்பாடு, ஒரு ஆன்மீக சாதனைகள், பயிற்சிகள் மூலமாக தான் ஒருவனுடைய மனதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். மனசை அமைதிப்படுத்த ஒரு தேவையான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதனால் நம்ம ஒரு மேம்படுத்தப்பட்ட செயல்களை செய்ய முடியும். நம்மளுடைய மனசை கவனமாக கண்காணிக்கணும். சுய ஆராய்ச்சி மூலமாக ஒரு குறிப்பிட்ட வேலையில், ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் இந்த மனம் என்னென்னலாம் செய்யுது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். மனம் அந்த தருணங்களில் நெறி பிறழ்ந்து ஏதாவது செஞ்சிச்சுன்னா உங்களுடைய மனசை நெறிப்படுத்தி அதை நல்வழிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மோசமான தருணங்களை கூட இந்த மனம் அப்படின்றது உருவாக்கிடும். ஒரு முறை அனுபவித்த இன்பத்தை இந்த மனசு அது பழக்கத்தால் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க விரும்புது. இன்ப நினைவுகள் மனசில் உதயமாகும்போது அது பிரியமான கற்பனைகளை, பிரியமான சிந்தனைகளை தூண்டுது. இந்த முறையால் பற்றுதலுக்கு அஸ்திவாரம் இடப்படுது. மீண்டும் மீண்டும் இதை செய்கிறதுனால இதுவே ஒரு பழக்கமாக உருவாகுது. இந்த பழக்கம் அப்படின்றது திருஷ்ணை அப்படின்னு சொல்கிற வேட்கையாக உருவாகுது. இப்படி மனசை ஒரு பரிதாபத்துக்குரிய பலவீனமான மனம் கொண்ட மனிதர்கள் மேலே தன்னுடைய ஆட்சியை செலுத்துது. ஆனால் தெளிவடைஞ்ச விவேக முறையில் வேலை செய்கிற ஒரு மனிதன்கிட்ட இந்த மனம் அதனுடைய வேலையை காட்ட முடியாது. அது கீழ் நோக்கி செலுத்தக்கூடிய அந்த ஆதிக்கத்தை அவன் அவனுடைய ஆற்றல் மூலமாக மேல் நோக்கி மனசை கொண்டு போவான். விவேகமான செயல்கள் அப்படின்றது அறியாமை இருளை நம்மக்கிட்டேருந்து அகற்றிடும். மனசு தவறான வழியில் போயிட்டு தவறான வேலைகளை செஞ்சால் கூட
அது வந்து தவறான வேலைகள்லேருந்து இழுத்து பிடிச்சிரும். அந்த விவேகம் அப்படின்றது இழுத்து சரிப்படுத்திடும். விவேகம் தூண்டப்பட்ட பின்னாடி உங்களுடைய மனசோட உபாதைகள் வந்து தடுக்கப்பட்டு இல்லைன்னா தாண்டப்பட்டு உங்கள்கிட்ட இச்சா சக்தி அப்படின்றது மேலும் மேலும் வந்து வளர்ந்து பலமடையும். ஒரு யோகி அப்படின்னு சொல்லப்படுறவன் விவேகத்தோட உச்ச நிலையை அடைகிறான். அவங்கிட்ட இறுதியாக விவேகம் அப்படின்றது 7 வகை நிலையாக பிரியுது. இதில் முதல் 4 நிலை வந்து பொருள் சார்ந்து அமையும். அடுத்த 3 நிலை அப்படின்றது தன்னை சார்ந்து அமையும். இதில் முதல் நிலையில் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேலும் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற ஒரு திடமான எண்ணம் வந்து அவனுக்கு உருவாகுது. முதல் நிலையில் மனசோட அதிருப்தி எல்லாம் அங்கே மறைஞ்சு போயிடுது. மனசோட ஐயங்கள் எல்லாமே அங்கே மறைஞ்சு போயிடுது. ஸோ அவன் அறிய வேண்டியதெல்லாம் அறிஞ்சிக்கிறான் முதல் நிலையில். ரெண்டாவது நிலையில் அவனுக்கு எதுவுமே துன்பம் தர முடியாது, எனக்கு எந்த ஒன்றாலையும் துன்பம் தர முடியாது, எனக்கு துன்பமே இல்லை அப்படின்ற அனுபவத்தை அவன் கண்டுபிடிச்சிடுறான் ரெண்டாவது நிலையில். இதே மூன்றாவது நிலையில் அவன் கைவல்ய நிலையை அடைஞ்சு அவன் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் உணர்றான். கைவல்ய நிலையை வந்து அவன் அடைஞ்சிட்றான். நான்காவது நிலையில் தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் அவன் வந்து நிறைவேற்றி விட்டதாக உணர்றான். நமக்கு எந்த ஒரு கடமையுமே இல்லை, எல்லா கடமையும் நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம். நம்ம கடமை இல்லாத ஒரு மனிதன். கடமை இருந்தால் தானே பற்றுதல் உருவாகும், பற்றுதல் இருந்தால் தானே கர்மாக்கள் உருவாகும். நமக்கு எந்த ஒரு கர்மாவுமே உருவாக போகிறதில்ல அப்படின்றத அவன் உணர்றான். இந்த நிலையில் அவன் வந்து கிருதகிருதியன் அப்படின்னு அழைக்கப்படுறான். சரி, இந்த விவேக உணர்வோட 5வது நிலையில் அவனுடைய மனசை வந்து பூரண அமைதி அடையுது. பூரண அமைதி அடையிறது மூலமாக அவன் வந்து அவனுடைய மனசில் அவனவே பார்க்குறான். தான் யார் அப்படின்றத பிரித்து அக்கு வேற ஆணி வேற அவன் புரிஞ்சுக்கிறான். இதுதான் அந்த விவேகத்தோட 5வது நிலையில் அவனுக்கு நடக்குது. அவனுடைய மனசில் அவனவே அவன் பார்த்து தன்னை அறிகிற நிலைக்கு அவன் போகிறான். 6வது நிலையில் இயற்கையோட அந்த மாறுபாடுகள் எல்லாத்தையும் அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். இந்த இயற்கையில் எது எது மறைக்கப்பட்டிருக்குதோ அது எல்லாமே இவன் கண்ணுக்கு புலப்படும், இவனுடைய அறிவுக்கு புலப்படும். நான் கண் அப்படின்றது அந்த 2 கண்ணுகளில் அவனுடைய அறிவுக்கண், அவனுடைய 3வது விழி, முதல் விழி நெற்றிக்கண், அவனுக்கு இதான் புலப்படும். இயற்கையில் எது எது மறைக்கப்பட்டிருக்குது, இங்கே என்னென்ன இயற்கையோட மாறுபாடுகள் வந்து சூட்சமாக நடக்குது அப்படின்றது எல்லாமே அவனுக்கு புரிய வரும். ஓகே, அடுத்து 7வது நிலையில் ஒரு யோகி அப்படின்றவன் சித்தாந்த ஸ்வரூபத்தில் அவன் லயிச்சு போயிடுறான். லயித்தல் அப்படின்னா ஒன்று சேர்றது. இந்த 7வது நிலையில் அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த சித்தாந்த என்ன சொல்கிறது, ஒரு சிவானந்த நிலையில் சிவத்தோட வந்து போய் கலத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவத்தோட கலத்தல் நிலை அப்படின்றது 7வது நிலையில் ஏற்படுது. இப்படி விவேகம் அப்படின்றது ஒரு யோகிக்கிட்ட 7 நிலையாக பிரிஞ்சு ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொன்று அவனுக்கு உணர்த்தி கடைசியில் சிவத்தோட சேர வைக்குது. இப்போ இந்த மனம் அப்படின்னுக்குது இல்லையா, இந்த மனம் நம்ம கட்டுக்கடங்காமல் இது திரியறது மூலமாக நமக்கு அடங்காமல் நம்மளுடைய கைக்குள்ளே இருக்காது அப்படின்ற நிலை ஏற்படுறது மூலமாக இந்த விவேகம் அப்படின்றது ஒருத்தனுக்கு கிடைக்கிறதில்ல. அவன் யோகியாக இருந்தாலுமே அவனுடைய மனசை அடக்கி இந்த விவேகத்தை வந்து கிடைச்சா மட்டும்தான் இந்த 7 நிலையை அவன் அடைய முடியும், சிவத்தோட போய் சேர முடியும். அதுக்கு அவனுடைய மனம் அப்படின்றது அடங்கணும். அப்படி மனம் அடங்கணும் அப்படின்னா அந்த மனசை வந்து நீங்கள் என்ன நிலையில் இருக்குது, அது எப்படிக்குது, அது எந்த தன்மையில் செயல்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு முறை உங்களுடைய மனசை ஆய்வு பண்ணுங்கள். அது எந்த விதத்தில் நீங்கள் நான் சொல்கிற முறையில் தான் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு இல்லை. அக ஆய்வு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையாக கூட இருக்கலாம். எது உங்களுக்கு எளிமையாக இருக்குதோ அதன்படி நீங்கள் ஆய்வு செய்யுங்க. ஆக மொத்தம் உங்களுடைய மனசை புரிஞ்சிக்கணும். அது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் உங்களை ஏமாத்துது அப்படின்றத புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சு ஒரு யோகி நிலையை அடைஞ்சு ஒரு உயர்ந்த விவேகத்தை பெற்று
அந்த விவேகத்தால் கிடைக்கக்கூடிய 7 நிலைகளை நீங்கள் அனுபவிக்கணும். கடைசியில் நீங்கள் சிவத்தோட போய் சேரணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மனசை வந்து புரிஞ்சிக்கணும். மனசை வந்து புரிஞ்சு அதை கையாள தெரிஞ்சிக்கணும். அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறதுன்னா, இது வந்து தலைகீழாக இருக்குது. மனசுக்கு நாம் எஜமானம் இல்லாமல் மனம் வந்து நமக்கு எஜமானம் இருக்குது. மனம் வந்து உங்களை எதில் செலுத்துதோ அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் மனசை செலுத்தலை, எது மேலேயும் செலுத்தலை. உங்களுடைய மனம் வந்து என்ன வடிவமைக்குதோ, எதை வேண்டுதோ, எதை செய்ய சொல்லுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் இது எப்படி மாறணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன சிந்திக்க சொல்கிறீங்களோ, நீங்கள் எந்த திட்டங்களை வகுக்க சொல்கிறீங்களோ இதை தான் உங்களுடைய மனசு வகுத்து சிந்தித்து உங்களுக்கு டெலிவரி பண்ணணும், உங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இங்கே தலைகீழாக இருக்குது. மனம் உங்கள்கிட்ட வேலை வாங்குது, நீங்கள் மனசுக்கு வேலை செய்கிறீங்க. அப்படி மனசுக்கு நீங்கள் வேலை செய்கிறது மூலமாக தப்பு எது, சரி எது, சந்தோஷம் எது, துக்கம் எது, எது நியாயம், எது அநியாயம், எது தர்மம், எது அதர்மம் அப்படின்னு தெரியாமல் எல்லா செயல்களும் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு குப்பையில் எப்படி ஒரு நல்ல பொருள், கெட்ட பொருள், ஒரு நோய் தரக்கூடிய பொருள், ஒரு சுகாதாரக்கேடான பொருள், இப்படி குப்பையில் வந்து பல்வேறு வகையான பொருள்கள் எப்படி சேர்ந்துட்டுக்குதோ அதே மாதிரி பல்வேறு தரப்புப்பட்ட நீங்கள் செயல்களை வந்து ஒரு குப்பை மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு பிரித்து பார்க்குறதே கிடையாது. ஒரு நல்லது எது, கெட்டது எது, ஒரு எது தர்ம செயல், எது அதர்ம செயல் அப்படி பிரித்து பார்த்தே நீங்கள் செய்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் மனசை இயக்கலை. மனம் உங்களை இயக்கிறதுனால இது மாதிரி இதெல்லாம் நடக்குது. மனசு அதாவது நீங்கள் உங்களுடைய செயல்களும் குப்பை மாதிரி இருக்குது. ஸோ இதை மாற்றி நீங்கள் வந்து உங்களுடைய மனசுக்கு எஜமானாக மாறி உங்களுடைய மனசை நீங்கள் செலுத்தும்போது அந்த மனம் வந்து உங்களுக்கு நல்லதே செய்யும், கெட்டதே ஒருபோதும் செய்யாது. ஏன்னா நீங்கள் தான் மனசை இயக்குறீங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு கெட்டது பண்ணிட முடியும்? சில வேலைகளில் நீங்கள் சில செயல்களை செஞ்சுட்டு வருத்தப்படுவீங்க. ஆனால் வருத்தப்பட்ட பின்னாடி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அப்போ இந்த செயலை செய்ய சொன்னது யார்? அது உங்களுடைய மனசு. செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுறது யார்? அதுவும் உங்களுடைய மனசு. அப்போ இந்த மனசு அப்படின்றது என்னதுன்னா, ஒரு வரைமுறை தெரியாமல் ஒரு செயல்களை செஞ்சுட்டு அதுவே பின்னாடி உட்காந்து வருத்தப்பட்டுருக்குது. அடடா ஏன் செஞ்சோம், செஞ்சதுனால தானே இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு அதுவே வருத்தப்படுது. ஸோ இதெல்லாம் இப்படி இல்லாமல் மனசை வந்து நீங்கள் பக்குவமாக ஆய்வு செஞ்சு, அதாவது கவனிச்சுட்டே இருக்கணும். அது எந்த விதத்தில் செயல்படுது, இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி செயல்பட வச்சிங்கன்னா அது தப்பாக எங்கே போய் செய்யும். செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்போது நீங்கள் உட்காந்து வருத்தப்பட தேவையில்லைல்ல. இதை பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இதை பண்ணதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. இந்த மனசை நீங்கள் வந்து செலுத்துனீங்கன்னா, மனசை நீங்கள் கையாண்டிங்கன்னா, மனசோட கடிவாளத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அப்படி அந்த மனசோட கடிவாளத்தை நீங்கள் பிடிக்கலைன்னா நிச்சயமாக வருத்தப்படுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். உங்கள் மனசே போய் செய்ய சொல்லும், உங்கள் மனசே வந்து தூண்டும், செய்கிறதுக்கான ஆசையை வளர்த்து விடும். அதை செஞ்சுட்டு பின்னாடி உங்கள் மனசே உட்காந்து ஒரு நாடகம் போடும். ஐயோ ஏன் செஞ்ச, எதுக்கடா செஞ்ச, செய்கிறது நீ செஞ்சு விற்றனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அடப்போடா அப்படின்னு உங்கள் மனசே சலிச்சிக்கும். சரி, அப்போ நீங்கள் செஞ்சிட்டீங்க, அது மூலமாக ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால் வருத்தப்பட்டீங்க, உங்கள் மனசு வருத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதோட திருந்துமா அப்படின்னா அதுவும் திருந்தாது. மறுபடியும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் போய் ஒரு சூழலில் உங்களை மாட்டி விடும் உங்களுடைய மனசு. ஏன்? அதுக்கு தான் வரைமுறையே இல்லையே, எது நல்லது கெட்டதுன்னே தெரியலையே. உட்காந்து வருத்தப்பட்டால் வருத்தப்படும், சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்பட்டும், அடுத்தவங்களுக்கு கெடுக்கணுன்னா கெடுக்கும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுக்கும். இப்படி வரைமுறை இல்லாமல் கலந்து ஒரு செயல்களை ஒரு குப்பை மாதிரி அதை செஞ்சுட்டே இருக்கும். அந்த நிலை மாறணும் அப்படின்னா மனசோட கடிவாளத்தை நீங்கள் பிடிக்கணும். மனசோட கடிவாளத்தை பிடிக்கணுன்னா நீங்கள் மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனசை ஆய்வு பண்ணணும். என்ன சொல்கிறது, மனசை வந்து பயிற்சி பண்ணணும், பழக்கணும். மனசை வந்து பழக்கணும். அதுக்கு வந்து பயிற்சிகள், ஆய்வு பயிற்சி, தியான பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சி, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஒரு ஒருங்கிணைஞ்ச ஒரு ஆரோக்கியமான மனம் அப்படின்றது உங்களுக்கு அமையும். மனசை நீங்கள் பார்க்கலாம், மனசை வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அது எந்த தன்மையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்கணும். பாரு,
இப்போ பாரு, இதை படிக்க சொல்லுதா, ஏதாவது ஒரு பொருளை வந்து சாப்பிட்றதுக்கு கேட்குதா, ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்கணும்னு சொல்லுதா, இல்லை வகுப்புகளில் ஆசிரியர் வந்து திட்டாங்க, அப்படி திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் மனசு வருந்துதா, இல்லை பணத்தை வந்து இப்படி கையாளணும், நம்ம தேவையில்லாமல் பணத்தை வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்குதா, இல்லை வேறு காம புத்தியில் போய் சிக்கிட்டு வந்து சொல்லலுதா, இல்லை போய் தூங்க சொல்லுதா, இலை சொல்லுதா, என்ன சொல்லுது உங்கள் மனசு அப்படின்றத நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். அதாவது எங்கே வந்து அது நழுவி போதோ அங்கே இழுத்து பிடிச்சிடணும் டக்குன்னு. இல்லை 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 இல்லை, இப்படி போகாத, இது தப்பு, இப்படி போகாத, ஸ்டாப், அவ்வளோதான், நில்லு, இந்த பக்கம் போகாத, இப்படி வா, அங்கே போனால் பிரச்சனை, அங்கே போனால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, நம்ம நிம்மதி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் அப்படின்னு சொல்லி தடுத்து வேறு திசையில் செலுத்தணும். இவ்வளோ தான். இப்படி பண்ணும்போது உங்களுடைய மனசு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். உங்களுடைய மனசை உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது உங்களுடைய விவேகம் அப்படின்றது வளருது. உங்களுடைய விவேகம் எப்போ உச்ச நிலையில் அடையுதோ அப்போ நீங்கள் சிவத்தோட ஐக்கியமாயிடலாம், லயிச்சு போயிடலாம். லயித்தல் அப்படின்னா ஐக்கியமாகறத விட லயித்தல் அப்படின்னா அதுவாகவே நீங்கள் மாறிடலாம், சிவமாகவே நீங்கள் மாறிடலாம். ஸோ இதுதான் நடக்கும். மனசை கட்டுப்படுத்துங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அக ஆய்வு எப்படி பண்ணுறது, தியானம் வந்து நிறைய தியான வகைகள் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய மனசை வந்து எண்ணங்களற்ற மனசாக நீங்கள் மாற்றணும். தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்களை சீரழிச்சு நிற்கிறது நிலையை வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு தியான பயிற்சியை கடைபிடிங்க. நம்ம சேனலில் நிறைய தியான பயிற்சிகள் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணணும், ஏதாவது ஒரு பயிற்சி நீங்கள் பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். அதை மட்டும் கேட்டுக்கிறேன். ஓகே, உங்களுடைய மனசோட கடிவாளத்தை பிடிச்சிடுறீங்க, உங்களுடைய மனசை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீங்க. நன்றி.